எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் கிமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சின்ன விளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப வெயில். நாங்க லாஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். இந்த பக்கம் பில்டிங் எதுவுமே இல்ல. ஃபுல்லா வயல்வெளி தான். இப்பதான் அறுவடை முடிஞ்சது. அறுவடைக்கு முன்னாடி பச்சை பசேல்னு ஜிலு ஜிலுன்னு காத்து சூப்பரா வரும். இந்த காத்த வச்சு தான் நாங்க வெயிலையே சமாளிக்க முடிஞ்சது. நான் இன்னைக்கு உங்களுக்கு டீட்டெயிலா லட்டு எப்படி செய்யறதுன்னு காட்டப் போறேன். அதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போறேன். எல்லா சமையலுக்குமே நாங்க தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் எல்லாம் நாங்களே ஆட்டி கேன்ல கொண்டு வந்துருவோம். ஏன்னா இது எங்க மரத்திலிருந்து எடுத்த தேங்காய். ஏதாவது நம்ம செய்யலாம்னு நினைக்கும்போது தான் என் பொண்ணும் பையனும் வந்து ஆப்பிள் கட் பண்ணி தாங்கன்னு நிக்கிறாங்க. இந்த சிலுவண்டுகளை சமாளிச்சாதான் நம்ம கிச்சன்ல வேலை பார்க்க முடியும். அவங்க பிரச்சனையை முதல்ல முடிச்சிடலான்னு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மாவில் லட்டு செய்ய போகிறேன். இது கடலை மாவு தான் வேணும். கடையில் வாங்கும்போது நீங்கள் எவ்வளவு கிலோவில் மாவு ஜீனிங்கிறத மெஷர் பண்ணியே வாங்கிக்கோங்க. அது ஈஸியாக இருக்கும். 1/2 கிலோ மாவுனா 1 கிலோ சர்க்கரை வாங்கிக்கோங்க. இந்த மாவில் நான் லைட்டாக உப்பு போட்டு சலிச்சுக்கிறேன். சலிக்கும்போது தான் அறிவு வந்துச்சு. புதுசாக சல்லடை வாங்கி வச்சுருக்கேமேனு மறுபடியும் சல்லடையில் கொட்டி சலிச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த சல்லடையில் எனக்கு சலிக்க முடியல. எதுக்கு சலிக்கிறோம்னா நம்ம கரைக்கும் போது கட்டி கட்டியாக வராது. வேறு ஏதாவது மாவில் கலந்துருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் மொத்தமாக சர்க்கரை வச்சுருக்கிறதுனால நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு 1/2 கிலோனா சர்க்கரை 1 கிலோ. அதே மாவு 1 கிலோனா சர்க்கரை 2 கிலோ. பார்க்க ரெண்டுமே ஒரே அளவு மாதிரி தான் தெரியும், ஆனால் கிடையாதுங்க. நெக்ஸ்ட்டு மாவு கரைக்கிறதான்னு பக்குவமே. மாவு நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். விஸ்கு தான் கையை விட ஈஸி. உங்களுக்கு சில கட்டிகள் இருந்தால் சல்லடையிலே வடிகட்டிக்கலாம். இப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வருது. ஏன் முன்னாடியே சலிச்சோம்? சேர கரைச்சிட்டு வடிகட்டிலேயே நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சல்லடை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணணும். ஜல்லிக்கரண்டி அவ்வளோ பெர்ஃபெக்டாக வராது. இதோட விலை 150 ரூபா தான். இது மாதிரி இருந்தால் சின்ன பூந்தியெல்லாம் ஓட்டை வழியாக வெளியே வந்துடும். நான் செய்யும்போது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ மாவுக்கு 1 லிட்டர் எண்ணெய் வேணும். சுட்டு முடிக்கும்போது 1/2 லிட்டர் நமக்கு தீந்துடும். தம்பி அதுக்குள்ளே டிவி பார்த்துட்டே தூங்கிட்டான். நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எந்திரிக்கிறதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும். தோசை மாவு பதம் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் பூந்தி வாலாட்ட போயிடும். கெட்டியாக இருந்தால் விழாது. மாவு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு ஒரு ட்ராப் விட்டு பார்க்கணும். உடனே மேலே எலும்பி வந்தால் ஓகேன்னு அர்த்தம். நான் சோடா உப்பு எல்லாம் போடலை. பாருங்கள், இந்த சல்லடையில் எடுக்கும்போது சின்ன சின்ன பூந்தியாக இருந்தாலுமே அது சல்லடையில் வந்துடுது. ஆனால் இந்த சல்லடையில் அந்த ஓட்டை வழியாக கீழே போயிடுது. இதனால் என்னென்னா, நீங்கள் ஒரு இடஸ் எடுத்துகிட்டு அடுத்த ட்ரிப்பு பூந்தி சுடும் பொழுது இந்த சின்ன சின்னதெல்லாம் அது கூட சேர்ந்து போயிடுச்சுன்னா பூந்தியே வந்து உள்ளுக்குள்ளே கடுக்குன்னு நம்மளுக்கு வந்து சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ இந்த கரண்டியில் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கணும். இதை மொத்தமாக நம்ம வந்து அழுத்தி தேய்க்கக்கூடாது. இது மாதிரி தட்டணும். தட்டத்தான் பூந்தி கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து புசு புசுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். கடைசி வரைக்கும் தட்டணும். கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் ஒரு தேய்ச்சிக்கலாம். அது ஒன்றும் பண்ணாது. இப்போ பாருங்கள், சைடில் எல்லாம் பபிள்ஸ் அடங்கிருச்சு. நடுவில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை கலக்கி விடணும். இந்த பபிள்ஸ் அடங்கினாலே நம்ம பூந்தி எடுத்துடணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு காரா பூந்தி ஆயிரும். இல்லைன்னா கடுக்கு முடுக்குன்னு லட்டில் வந்து அந்த ஜீரா வந்து ஊறாது. ஒரு செகண்ட் வந்து 2 பக்கம் எல்லாம் திருப்பி போட்டுட்டு இந்த பூந்தியை வந்து நம்ம அரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த பூந்தி நீங்கள் அமுக்கி பார்க்கும்போது மொறுன்னு சத்தம் கேட்கக்கூடாது. அமுக்கி பார்த்தா ஒரு ஜவ்வாட்டம் வரணும். அவ்வளோதான். மறுபடியும் இந்த சல்லடையில் இருக்கிற மாவெல்லாம் வலிச்சு எடுத்துடணும். நீங்கள் அதே மாவோடு நீங்கள் வந்து போடும்போது பூந்தி வந்து நீளமாக விழுக ஆரம்பிச்சிடும். புசு புசுனே வராது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணி ஊற்றி கழுவி ஒரு துணியை வச்சு துடைச்சிடலாம். தண்ணி ஊற்றி கழுவிட்டு நீங்கள் அப்படியே எண்ணெய் சட்டியில் வடிச்சிங்கன்னா எண்ணெய் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஒரு துணியில் துடைச்சிக்கலாம். மறுபடியும் இன்னொருக்கா மாவு ஊற்றி நான் வந்து கலக்கி விட்றேன். இப்போ இந்த பூந்தியெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எல்லாம் மொத்தமாக கொட்டி வச்சுக்கலாம். இப்படி அமுக்கும்போது அது நல்லா அமுங்கணும். எண்ணெயும் அதில் வந்து லைட்டாக வரும். அடுத்து ஒரு கடாயில் வந்து 1 கிலோ சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாம்.
இதில் அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. இப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஜீரா பக்குவம் வந்த உடனே, அதாவது ஒரு கம்பிப்பதம் வந்த உடனே பூந்தியை போட்டுக்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி கம்பி பதம் வந்து வரணும். இல்லைன்னா மொத்தமாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வரணும், தேன் மாதிரி வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நல்லா கலந்து விடணும். கலந்து விடத்தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஜீரா வந்து உறிஞ்சும். மொத்தமாக போட்டு நம்மளால் கலக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பூந்தியை வந்து கலக்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கலக்கும்போது அடுப்பில் வச்சுட்டே, சிம்மில் வச்சுட்டே அந்த பூந்தி வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். கிஸ்மோஸ், முந்திரி எல்லாமே வந்து நெய்யில் வறுத்து உள்ளே கொட்டிக்கலாம். இதை ஒரு கிளறி மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும், அந்த ஜீராலாம் வத்துற வரைக்கும். அதுக்குள்ளே பாத்திரமெல்லாம் இந்த பக்கம் சேர்ந்துருச்சுங்க. ஸோ அதை வந்து ஜீரா ஊறுற வரைக்கும் நம்ம இந்த பக்கம் இந்த கழுவி முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சமாகும். இப்போ ஒருக்கா போய் பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த பிளேட்டை எடுக்கும் பொழுது குப்பரை கவுத்தி தான் எடுக்கணும். நேராக எடுத்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக அந்த ஆவி இருக்கும், தண்ணி. அது வந்து அந்த பூந்தியில் விழுகாமல் பார்த்துக்கணும். அப்படி விழுந்துச்சுன்னா லட்டு வந்து சீக்கிரம் ஃபங்கஸ் வர வந்து ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நுணுக்கங்கள் தான், இதெல்லாம் வந்து கற்றுக்குங்க. இப்போ இந்த பூந்தி எடுத்து நம்ம பார்க்கும்போது ஜீரா மாதிரி உள்ளேருந்து வெளியே வரணும். அப்போ தான் ஜீரா உறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துட்டார். டீ போட சொன்னார். டீ போட்டு கொடுத்துட்டு கொண்டு போகிறேன், அவன் எந்திரிச்சிட்டான். ஸோ அவருக்கு டீ கொண்டு போனதுனால அவன் ஜூஸ் வேணும்னு கேட்டுட்டான். ஸோ அவனோட பிரச்சனையை முதல்ல முடிச்சிடலாம், எப்படி பூந்தி செஞ்சுட்டோம் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்தேன். ஸோ அவங்க பிரச்சனையை முடிச்சிட்டாலே நம்ம எவ்வளவோ வேலை செய்கிறது ஈஸி. ஸோ குழந்தையும் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறதும் கஷ்டம்தான். மறுபடியும் ஒருக்கா பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எஞ்சிருச்சு. அதனால் மறுபடியும் ஒருக்கா கிளறிக்கலாம். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் வந்து நம்ம கலக்கும்போது ஜீரா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஐயையோ ஜீரா எச்சா போயிடுச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. 1/2 கிலோவுக்கு 1 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஃபுல் பூந்தியாக இருக்கும். சில பேர்த்துக்கு அது பிடிக்கும் அப்படி சாப்பிட்றதுக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால் இதை உடைச்சோம்னாலும் மறுபடியும் பூந்தியாக மாறிடும். ஸோ அதனால் இதுக்கு ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, கொஞ்சமாக ஒரு ஒத்தக்கை பூந்தி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சும்மா 2 பல்ஸ் 3 பல்ஸ் விட்டிங்கனாலே போதும், அது நல்லா அடிபட்டுரும். இதை உள்ளே போட்டு கலந்துக்கலாம். கூட ஏலக்காய் தூளும் போட்டு கலந்துக்குங்க. இதை மறுபடியும் இதில் கொட்டி நல்லா கலக்கிக்கலாம். எல்லாமே மேஷ் ஆகிற மாதிரி நல்லா கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாத்துக்கூடையும் கலந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ மேலேருந்து என்னால் கிளற முடியல, அதனால் கீழே இறக்கி வச்சுக்கிட்டேன். அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் என் பையன். எப்போ நீங்கள் லட்டு செய்வீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு என்னை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ லட்டு வந்து சூப்பராக வந்துருச்சு. கையில் ஒட்டவே இல்லை, நான் கையில் எதுவும் தடவும் இல்லை, நல்லா வந்துருச்சு. அவன் எனக்கு ஒரு லட்டு தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி என் பையன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கான். ஸோ அவன் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே நான் பிடிச்சிட்டு இருந்தேன். அவன் ஃபுல்லாக பிடிச்ச பிறகு தான் எனக்கு லட்டு வேணும்னு சொல்லிட்டான். அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக நீங்கள் 1/2 கிலோ மாவு போட்டிங்கன்னா நல்லா ஓரளவுக்கு பெருசாக பிடிச்சிங்க அப்படின்னா 55 உருண்டை கரெக்டாக வரும். அதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிங்க அப்படின்னா 60 உருண்டை கரெக்டாக வரும். பையனுக்கும் பொண்ணுக்கும் ஆளுக்கு ஒரு லட்டை கொடுத்துட்டு அம்மா நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சரி நைட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு நைட் டிஃபன் வேணுமே சேர செஞ்சு முடிச்சிடலான்ட்டு தேங்காய் சட்னி தான் அரைச்சேன். தோசை தான் இன்றைக்கி. ஸோ தேங்காய் சட்னி அரைக்கும் போது பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு எல்லாருமே போடுவீங்க. கூட ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு போட்டிங்கன்னா சட்னி சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சோன்னே இன்னையோட டே வந்து சூப்பராக போச்சு. ஸோ தேங்க்யூ. இன்னொரு விலாகில் இல்லைன்னா இன்னொரு குக்கிங் வீடியோவில் சந்திப்போம்.